ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்வி ராக்கஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, வெங்காயம் வெட்டுறப்போ பொதுவாகவே கண்ணில் நிறைய பேருக்கு மாலை மாலையாக தண்ணீர் வரும். இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் பின்புலம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு பொருளும் செல்லால் ஆனது, உயிருள்ள பொருட்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி வெங்காயமும் பல செல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் வெங்காயம். இந்த வெங்காயத்தை நம்ம நறுக்க ஆரம்பிக்கும்போது வெங்காயத்துடைய செல்களெல்லாம் சிதைக்கப்படுது. வெங்காயத்துடைய செல்களுக்கு உள்ள அமினோ அமில சல்ஃபாக்சைடுகள், அப்புறமா அல்லினேஸ் அப்படிங்கிற நொதிகள் தனித்தனி அறையில் இருக்கும். நம்ம கத்தியால் வெட்ட ஆரம்பிக்கும்போது இந்த செல்களெல்லாம் சிதைவடைகிறதுனால இந்த அமினோ அமில சல்ஃபாக்சைடுகளும் அல்லினேஸும் ஒன்றா கலக்க ஆரம்பிக்குது. இதனால் நம்ம கண்களில் தண்ணி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்துது. இந்த கலவை ரெண்டும் ஒன்றா கலக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது சல்ஃபெனிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலத்தை உருவாக்குது. இந்த அமிலம் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகக்கூடியது, நிலையற்ற தன்மையில் இருக்கும். இந்த உருவாகக்கூடிய நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய சல்ஃபெனிக் அமிலம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு நொதி, அதோடைய பேர் எல்எஃப் சின்டேஸ். இந்த அமிலத்தை ப்ரப்பேந்தியல் எக்ஸாக்சைடு அப்படிங்கிற ஆவியாகக்கூடிய வாயுவாக மாற்றுது. இந்த வாயு காற்றுல கலக்கும்போது நம்ம கண்களை வந்தடையுது. கண்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட இந்த வாயு வினை புரியும் போது குறைந்த அளவில் சல்ஃபியூரிக் அமிலத்தை உருவாக்குது. கண்களில் அமிலம் உருவாகிறதுனால ஏற்படக்கூடிய எரிச்சலை நரம்புகள் மூளைக்கு கடத்த ஆரம்பிக்குது. உடனே மூளை அந்த எரிச்சல் ஊட்டக்கூடிய வேதிப்பொருளை கழுவி வெளியேற்றும்படி கண்ணீர் சுரப்பிகளுக்கு உத்தரவிடுது. இதன் விளைவாக தான் நம்ம கண்களில் இருந்து தார தாரையாக தண்ணீர் வருது அப்படிங்கிறது தான் இதனுடைய அறிவியல் பின்புலம். அப்போது வெங்காயம் வெட்டும்போது கண்ணில் தண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு சில எளிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெங்காயத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மூலயமா இந்த வேதிவினை ஃபாஸ்ட்டாக நடக்காமல் ஸ்லோவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதே மாதிரி வெங்காயத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம டேப் வாட்டர்லேயோ இல்லைன்னா வாட்டர்லேயோ இந்த வெங்காயத்தை கழுவிட்டு அப்புறம் வெட்ட ஆரம்பித்தோன்னா இந்த உருவாகிற வாயு காற்றில் பரவுறதை கொஞ்சம் தடுக்க முடியும். வெங்காயம் வெட்டும்போது கண்ணில் தண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு வெங்காயத்தை கூர்மையான கத்தியால் வெட்ட ஆரம்பித்தோன்னா வெங்காயத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய செல்களுடைய சிதைவு கம்மியாகும். இதனால் வெளியேறக்கூடிய வாயுவின் அளவும் கம்மியாகிறதுனால கண்ணில் தண்ணீர் வர்றதை கம்மி பண்ணலாம். அதே சமயத்தில் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெங்காயம் வெட்டும்போது ஜன்னல் பக்கத்துலேயோ இல்லைன்னா ஃபேனுக்கு பக்கத்துலேயோ வச்சு நறுக்க ஆரம்பிக்கும்போது அந்த வெளிவரக்கூடிய வாயுகள் கண்ணில் கிட்ட வராமல் தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் ஒன்ஸ் அந்த வாயு கண்ணில் பட்டால் தான் நமக்கு தார தாரையாக கண்ணீர் வர ஆரம்பிக்கும். நம்ம அந்த வாயு கண்ணில் படாத மாதிரியான சுச்சுவேஷனையோ ஏற்படுத்திட்டா நமக்கு கண்ணில் படாமல் இருக்கும். இதனால் கண்ணில் நம்ம தண்ணீர் தார தாரையாக வர்றதை கம்மி பண்ணலாம். இந்த வீடியோ பதிவில் வெங்காயம் வெட்டும்போது நம்ம கண்களில் ஏன் தண்ணீர் வருது அப்படிங்கிறதுக்கான அறிவியல் பின்புலத்தையும் அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற எளிய வழிமுறையையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்எஸ்வி ராக்கஸ் யூடியூப் சேனல். டாடா, பாய்.